என்னுடைய இந்த ஒரு சிறிய உரையை துவங்குகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. காலம் காலமாக ஒவ்வொரு வருட ரமலானுடைய மாதத்திலும் அந்த நோன்பை சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரை இஸ்லாமிய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் கண்ணியப்படுத்தி பேணி வருகின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத்துகளில் ஒன்றாக திகழ்கின்ற இந்த நோன்பு என்கிற இந்த ஒரு வணக்கம் எதற்காக வேண்டி அல்லாஹ் கடமையாக்கினான்? இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான்? ஒரு வருடத்தினுடைய நோன்பை ஒரு சமூகம் வைத்து அந்த நோன்பை கண்ணியப்படுத்துகிற பொழுது அந்த நோன்பு அந்த மக்களிடமிருந்து விடைபெற்று செல்கிற அந்த நேரத்தில் அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக மாற வேண்டும் என்பதை எல்லாம் உள்ளடக்கி உங்களுடைய கவனத்திற்கு ஒரு சில விவரங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்ட இன்னொரு மிக முக்கியமான காரணம், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் ஒரு 10-11 தினங்கள் மட்டுமே இவ்வருட ரமலானுடைய நோன்பு நம்மை அடைகிற இந்த அவசர நேரத்தில் கடந்த காலங்களில் கடந்த வருடங்களில் நம்மோடு நோன்பு வைத்து அந்த நோன்பை பேணிய நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தார்கள், நம்முடைய உறவினர்கள் இந்த வருடத்தில் இல்லாமல் கூட போயிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா நம்மில் எத்துணை பேருக்கு இவ்வருட ரமலானுடைய மாதத்தை பூர்த்தியாக தந்து உடல் ஆரோக்கியத்தோடு இபாதத்துகளை செய்கிற ஆற்றலை அல்லாஹ் நம்மில் எத்துணை பேருக்கு வழங்குவான் என்றும் தெரியாத நண்பர்களே. ஆகவேதான் வருகிற இந்த நோன்பை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், நோன்பு என்றால் என்ன, எதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இதை கடமையாக்கினான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மிக துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உங்களுக்கெல்லாம் தெரியும், இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு அரசியல் கூட்டம் அல்ல, இது மக்கள் சக்தியை பிரதிபலிப்பதற்காக வேண்டி ஜமாத்தின் சார்பாக நடத்தப்படுகிற ஒரு சொற்பொழி நிகழ்ச்சியும் அல்ல. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிய என்னுடைய சகோதரர் அபீபுர் ரஹ்மான் அவர்கள் கூறியதைப் போல நாமெல்லாம் ஒரு இபாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மார்க்க சம்பந்தப்பட்ட உபதேசங்களை கேட்கிற, வானவர்கள் அதிகம் பங்கெடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விட்டிருக்க மாட்டீர்கள் என நம்பிக்கையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையை கேட்க செல்லுகிற நாங்கள் திரும்ப வருகிற பொழுது நாங்களாக வரமாட்டோம், மாறியவர்களாக வருவோம் என்று சொல்கிறார்கள். உபதேசம் மக்களை மாற்ற வேண்டும், உபதேசம் மக்களுடைய உள்ளங்களில் ஒரு திருப்பு முனைகளை ஏற்படுத்த வேண்டும். காரணம், பேசுகிறவர்கள் நாங்களாக இருந்தாலும் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ்வினுடைய வார்த்தை. நீங்கள் கேட்கிற வார்த்தை நாமெல்லாம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. ஆகவே உரைகள் முடிந்து திரும்ப செல்லும் பொழுது, உரைக்கு வந்த நாம், உரையை கேட்க வந்த நாம் திரும்ப செல்லும் பொழுது நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் இன்ஷா அல்லாஹ் உண்டாக வேண்டும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல ஒரு சிந்தனையை, நல்ல ஒரு தெளிவான ஒரு அறிவை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய கடமைகளை சிறிது நீங்கள் யோசித்து பாருங்கள். திருக்குரானோடு தொடர்பு இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹு தாலா திருக்குரானில் தொழுகையை குறித்து பாருங்கள், நிறைய இடங்களில் அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்துவான். ஜக்காத்தை குறித்து,
ஹஜ்ஜை குறித்து ஒரு தனி பாடங்கள் கூட திருக்குரானிலே உண்டு. ஆனால் நோன்பு குறித்து அல்லாஹ் பேசுகிற வார்த்தை திருக்குரானில் எத்துணை என்று நீங்கள் பார்த்தால் விரல் விட்டு எண்ணிவிட முடியும். ஒரு 3, 4, 5 இடங்களில் மட்டும்தான் அல்லாஹு தாலா நோன்பை குறித்து பேசுகிறான். என்ன காரணம்? நோன்பை இந்த மனித சமூகத்திற்கு அதிகம் நினைவுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. காரணம், சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 183வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களின் மீது இந்த நோன்பை எப்படி நான் விதியாக்கி இருந்தேனோ அந்த நோன்பை உங்களின் மீதும் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். காலம் காலமாக தொன்று தொட்டு அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத் இந்த நோன்பு. ஆகவே ரமலானுடைய மாதம் வரும் பொழுதெல்லாம் நோன்பு வையுங்கள் நோன்பு வையுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையாகவே அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. ரமலானுடைய மாதம் வந்தால் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியதை போல சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரை பள்ளி வாயிலை அலங்கரிக்காமல் விட மாட்டார்கள். இஸ்லாமிய சமூக அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்வில் ஒரு சில மாற்றங்கள், பேச்சுகளிலே நிதானங்கள், அவர்களுடைய சொந்த வாழ்வில் பேணுதல்கள், இபாதத்துகளை அதிகம் செய்கிற ஒரு மனப்பாங்கு, திருக்குரானோடு அதிகம் தொடர்பு வைக்கிற ஒரு எண்ணம், சிந்தனை, இவைகளெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் இயற்கையாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து வைத்திருக்கிறான் என்றுதான் நாம் நினைக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் அல்லாஹு தஆலா நோன்பு என்று வரும் பொழுது மட்டும் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த கடமையை அல்லாஹ் நினைவூட்டுகிறான். ஆனால் இங்கே இந்த உரையை கேட்கிற நம்மில் பல பேருக்கும் 20 வயது, 25 வயது, 30 வயது, நிறைய மூத்தவர்கள் உண்டு. ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலானுடைய மாதத்தை நோன்பு நோட்டு கண்ணியப்படுத்திய மக்கள் உண்டு. ஆனால் இந்த நோன்பை அல்லாஹ் ஏன் கடமையாக்கினான்? இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இபாதத்துகளையும் அல்லாஹ் கடமையாக்குகிற பொழுது அதற்குரிய காரணத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஒரு சில இபாதத்துகளுக்கு, தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஐங்கால தொழுகைக்கு பள்ளி வாயிலுக்கு நாம் செல்லுகிறோம், தொழுகிறோம், வருகிறோம், எல்லாம் செய்கிறோம். எதற்காக தொழுகை? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான காரியத்திலே இருந்து உங்களை பாதுகாக்கும் அல்லாஹ் சொல்கிறான். தொழுகிற மக்களுடைய வாழ்வில் மானக்கேடுகள் இருக்கக்கூடாது அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் ஐங்கால தொழுகையை முறையாக பேணினால் மானக்கேடான காரியத்திலே இருந்து அந்த தொழுகை உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்மில் நிறைய பேர்கள் தொழுகிறோம், மானக்கேடான காரியம் நம்மிடத்திலே வாழ்விலே உண்டு. நிறைய பேர்கள் தொழுகிறார்கள், விபச்சாரத்தை சாதாரணமாக செய்கிறார்கள். நிறைய பேர்கள் தொழுகிறார்கள், தொழுது முடிந்து வெளியே வந்து ஆபாச சீடி விற்பனையில் மூரமாக ஈடுபடுகிறார்கள். நிறைய பேர்கள் தொழுகிறார்கள், அந்நிய பெண்களோடு தவறான தொடர்புகள் வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேட்டிலே இருந்து உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாம் தொழுது கொண்டே மானக்கேடான காரியத்தை செய்கிறோம் என்றால் நம்முடைய தொழுகையில் குளறுபடிகள் உண்டு. நாம் தொழுகிற தொழுகை நிச்சயம் எதற்காக வேண்டி அல்லாஹ் கடமையாக்கினானோ அந்த அடிப்படையில் அந்த தொழுகை நாம் தொழுவது கிடையாது என்கிற முடிவுக்கு நாம் செல்லுகிறோமா இல்லையா? அதுபோல ஒவ்வொரு வருடமும் நோன்பு வைக்கிறோம். அதிகாலை பொழுது ஃபஜ்ருடைய நேரத்தில் உணவு உண்டு. மக்ரிபுடைய நேரம் வரை ஒரு 13.5 மணி நேரம் மிகுந்த ஒரு கட்டுப்பாட்டோடு உண்ணாமல் பருகாமல் உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு பேணுதலான ஒரு நடவடிக்கைக்கு உட்பட்டு அந்த இபாதத்துகளை காலம் காலமாக நாம் செய்கிறோம். திருக்குரானில் அல்லாஹு தஆலா நோன்பை குறித்து எப்படி தொழுகையை குறித்து சொன்னானோ அதே போல சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 183வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லஅல்லக்கும் தத்தகுன். நீங்கள் இறையச்சமுள்ள மனிதர்களாக மாறத்தான் நான் இந்த நோன்பை உங்களின் மீது கடமையாக்கினேன் என்கிறான் அல்லாஹ்.
நோன்பு முடிந்து பெருநாளுடைய திடலில் நாம் நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் இறை அச்சம் வந்திருக்க வேண்டும். ரமலான் அல்லாத மீதமுள்ள 11 மாதங்களில் அந்த இறை அச்சம் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நிதர்சனமான அல்லாஹ்வுடைய ஒரு தீர்ப்பு. எவ்வளவு காலம் நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய வாழ்விலே வந்ததா? எவ்வளவு காலம் நோன்பு நோற்று கொண்டு வருகிறோம்? அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமாக்கிய, அல்லாஹ்வுடைய கோபத்தை தட்டி எழுப்புகின்ற, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுகின்ற, அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டும் தூரமானவர்கள் என்று சொல்லுகின்ற, நான் அவர்களோடு பேச மாட்டேன், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்றெல்லாம் அல்லாஹ் அறைகூவல் விட்டு பட்டியலிட்டு சொன்ன பெரும் பாவங்களை எல்லாம் சாதாரணமாக நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் என்றால் நோன்பு எதற்காக வேண்டி அல்லாஹ் கடமையாக்கினான் தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? எதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினான்? இப்ப இபாதத்துகளில் பாருங்கள், ஒவ்வொரு இபாதத்தும் ஒவ்வொரு வகைப்படும். தொழுகையை எடுத்துக்கொண்டால் அது உடல் உறுப்பு சம்பந்தப்பட்ட இபாதத். ஜகாத் தர்மம் என்கிற இபாதத்தை எடுத்துக்கொண்டால் அது பொருளாதார சம்பந்தப்பட்ட இபாதத். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் அது பொருளாதாரம், உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட இபாதத். நோன்பு மனதோடு சம்பந்தப்பட்ட இபாதத். மனக்கட்டுப்பாட்டை ஒரு மனிதனுக்கு உண்டாக்குகிற சக்தி வாய்ந்த இபாதத்து நோன்பு. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு மட்டுமே தொடர்புடைய இபாதத்து நோன்பு. ஆகவேதான் அல்லாஹு தஆலா நோன்பு எனக்குரியது, அளவில்லாமல் நான் கூலி கொடுப்பேன் என்கிறான் அல்லாஹு தஆலா. ஒரு மனிதன் நோன்பாளியா இல்லையா என்பது அவன் சொன்னால் தான் நமக்கு தெரியும், அவர் சொல்லாவிட்டால் நமக்கு தெரியாது. ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் எல்லோருக்கும் தெரியும். ஜக்காத்தா குறைந்தபட்சம் வாங்குகிற நபருக்காவது தெரியும். ஹஜ் என்றால் லட்சோப லட்ச மக்கள் மத்தியில் நீங்கள் செய்கிற இபாதத். நோன்பை பொறுத்தவரையில் அவர் சொன்னால் தான் தெரியும். யாரும் இல்லாத நேரத்தில் அவர் எடுத்து நீர் அருந்தலாம், உண்ணலாம், யாரும் பார்க்க முடியாது. வெளியிலே நோன்பாளியை போல நடமாடலாம். உள்ளம் சம்பந்தப்பட்ட மனக்கட்டுப்பாட்டை ஒரு மனிதனுக்கு உண்டாக்குகின்ற அதிக சக்தி வாய்ந்த இபாதத் நோன்பு. அப்படி நோன்பு நோக்கிற ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக மாற வேண்டும் என்பதுதான் தலைப்பினுடைய சாராம்சம். எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய என்னுடைய அன்பருடைய உரையானாலும் எனது உரையானாலும் முஸ்லிம் அல்லாத மக்கள் வாழுகிற பகுதியில் ஆற்ற வேண்டிய உரை அந்த உரைகள். இஸ்லாத்துடைய இபாதத்துகளை பாருங்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இபாதத்துகள். அந்த இபாதத்துகளை பின்பற்றுகிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக மாறுகிறார்கள் என பாருங்கள் என்று முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில் பேச வேண்டிய தலைப்புகளை தேர்ந்தெடுத்து முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற இடத்தில் இன்றைக்கு உரை நிகழ்த்தப்படுகிறது என்றால் நம்முடைய நிலைமை நிச்சயம் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெரும்பாலான மக்கள் நோன்பு வைக்கிறார்கள், ஆனால் அது வெறும் பட்டினியோடு தான் இருக்கிறது, பிரதிபலன் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதிகப்படியான மக்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை வீணடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியுமா அன்பானவர்களே, திருமதி என்கிற நபிமொழியில் 618வது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா பாஇயல் கைரி, யா பாஇயல் கைரி அக்மல். ஒவ்வொரு இரவிலும், ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் ஒரு அழைப்பாளர் வந்து இந்த மனித சமூகத்தை பார்த்து அழைக்கிறாராம். என்ன அழைப்பினுடைய வாசகம்? யா பாஇயல் கைரி அக்பில். நன்மை செய்கிற மக்களே நீங்கள் விரைந்து வாருங்கள். இது ஒரு அறுவடைக்குரிய ஒரு மாதம். நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்துடைய மக்களே நீங்கள் விரைந்து வாருங்கள், நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யுங்கள். வயா பாஇயல் ஷர்ரி அக்ஸிர். தீமை செய்கிற மக்களே உங்களுடைய தீமைகளை எல்லாம் நிப்பாட்டுங்கள். வானலோகத்திலே இருந்து ஒரு வானவர் இந்த மனித சமூகத்திற்கு ரமலானுடைய மாதத்தில் செய்கிற அறிவிப்பு. அல்லாஹு தஆலா
இவ்வருட ரமலானுடைய மாதத்தை உங்களுக்கு தந்து அந்த மாதத்தை நெருங்குகிற மக்களே கேளுங்கள், நன்மையை செய்ய விரைந்து வாருங்கள், தீமைகளை செய்து கொண்டிருந்த மக்கள் கொஞ்சம் நிப்பாட்டுங்கள், தீமைகளை விட்டும் தூரமாகுங்கள் என்கிற அறிவிப்பு. அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் நரக நெருப்பில் இருந்து அவன் நாடியவர்களை எல்லாம் அல்லாஹ் காப்பாற்றுகிற மாதம் ரமலானுடைய மாதம். அது ஏதோ வெறுமனே ஒரு 13.5 மணி நேரம் உண்ணாமல் உறங்காமல் உறங்கி கழிக்கின்ற மாதம் அல்ல. நோன்பு திறந்தால் இரவு முழுக்க ராக்கதைகளில் ஈடுபட்டு திரும்ப சகர் உண்டு உறங்க தொடங்கினால் நோன்பு திறக்கிற பொழுதுதான் நிறைய பேர்கள் எழுவார்கள். இதற்குரிய மாதம் அல்ல அது. தொழுகை எடுத்துக் கொள்ளுங்களேன், 5 நிமிடத்தோடு அந்த இபாதத் முடிந்து விட்டது. தக்பீரில இருந்து சலாம் கொடுக்கிற வரை, சலாம் கொடுத்தால் அந்த இபாதத்துக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. ஜகாத், ஹஜ் ஒரு குறிப்பிட்ட கிரைகளுக்கு உட்பட்டது, செய்தால் அதோடு முடிந்துவிடும். ஆனால் 13.5 மணி நேரம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 30 நாளும் 13.5 மணி நேரம் தொடர்ந்து பகல் பொழுதில் இருக்கிற ஒரு இபாதத் இந்த நோன்பு மட்டும்தான் அன்பானவர்களே. ஆகவேதான் நோன்பாளிகளுக்காக வேண்டி வானவர்கள் துஆ செய்கிறார்கள். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற பொழுது கேட்கிறதை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு நோன்பாளியினுடைய வாயில் இருக்கிற வாடை கஸ்தூரி வாடையை விட சிறந்ததாக அல்லாஹ் பாவிக்கிறான் என்றெல்லாம் ஏராளம் ஏராளம் நபிமொழிகள். காரணம், அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஒரு இபாதத். அந்த இபாதத்தை கடந்த காலங்களில் நாம் எப்படி நாம் நோட்டிருந்தாலும் இந்த வருகிற இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு உயிரோட்டமுள்ள ரமலானாக நாம் கழிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்துடைய சிறப்பை பட்டியல் போடுவது இந்த தலைப்பினுடைய நோக்கம் அல்ல. நிறைய உரைகளில் நீங்கள் கேள்விப்பட்டவர்கள். இந்த வருட 2010 ரமலான் அல்லாஹ்வுடைய நாட்டம் சரியாக இருந்து நமக்கு அல்லாஹ் பூரணமாக தந்து அந்த ரமலான் நம்மிடமிருந்து விடைபெறுகிற அந்த பெருநாளுடைய திடலில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ரமலான் என்ன சாதாரணமான ஒரு இபாதத்தா? நோர்க்கிற மக்களை அப்படியே மாற்றுகிற சக்தி வாய்ந்த இபாதத் இந்த இபாதத். நோர்க்கிற மக்கள் மாறவில்லை என்றால் நோன்பு சரியாக இருக்கிறது, நோர்க்கிற மக்களிடத்தில் நிறைய தவறுகள் இருக்கிறது. எந்த ஒரு இபாதத்தையும் சடங்காக பார்த்தல் கூடாது. எந்த ஒரு இபாதத்தையும் உயிரோட்டத்தோடு செய்து பழக வேண்டும். தொழுகிறோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்கிற உள்ளச்சத்தோடு தொழுங்கள் என்றார்கள். அப்படி தொழ வேண்டும் அந்த தொழுகை. இல்லாவிட்டாலோ ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன், பொடும்போக்காக தொழுகிறவர்களுக்கும் கேடு என்கிறான் அல்லாஹ். பள்ளிக்கு தொலைச் சென்று நரகத்திற்கு சென்று விடக்கூடாது. பள்ளிக்கு தொலைச் சென்றால் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். இபாதத்துகளை செய்து நரகத்திற்கு சென்று விடக்கூடாது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய மக்கள் நோன்பு வைக்கிறார்கள், வெறும் பட்டினி கிடத்தலை தவிர அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்றார்கள். இவைகளை எல்லாம் கண்டறிந்து எதற்காக வேண்டி நோன்பு, ஏன் நோன்பு, நோன்பினுடைய மாதத்திற்கு அப்படி என்ன சிறப்பு என்பதையெல்லாம் கண்டறிந்து குடும்பம் குடும்பமாக இன்ஷா அல்லாஹ் இவ்வருட ரமலானுடைய மாதத்தை நாம் நோற்று அதற்குரிய மதிப்பு மரியாதை எல்லாம் அந்த ரமலானுடைய மாதங்களிலே ரமலானுக்கு கொடுத்து ரமலான் முடிந்து நாங்கள் நோன்பு நோட்ட ஒரு சமுதாயம், நோன்பை எதற்காக வேண்டி இறைவன் கடமையாக்கினானோ அப்படி நோன்பு நோற்றவன் நான். எனது வாழ்வில் நிச்சயம் அல்லாஹ் ஹராமாக்கிய, அல்லாஹ் தடுத்த எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி பிரமாணம் எடுக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். ஒரு மனிதன் ஹஜ்ஜை செய்து திரும்ப வருகிறான் என்றால் அந்த ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அன்று பிறந்த பாலகனை போல் ஆகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதர் ஒது செய்கிறார், ஒது செய்யும் பொழுது வாய் கொப்பளிக்கும் பொழுது, முகத்தை கழுகும் பொழுது, கைகளை கழுகும் பொழுது, கால்களை கழுகும் பொழுது உடல் உறுப்புகள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறான். இந்த பாவங்கள் எல்லாம் சிறு பாவங்கள். பெரும் பாவங்கள் என்று வரும் பொழுது அந்த பாவங்களுக்குரிய பிரதி உபகாரம் என்னவென்றால்
பாவங்களை செய்தவர் முதலில் அதிலிருந்து விலகி அதற்காக வேண்டி வருத்தம் தெரிவிக்க வேண்டும். பிறகு அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே பகிரங்கமாக சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்வே இனி ஒருபோதும் அந்த பாவமான காரியத்தை செய்ய மாட்டேன் என்று அவன் மீது சத்தியமிட்டு உறுதி பிரமாணம் எடுக்க வேண்டும். 3 நிபந்தனைகள் இருந்தால் மட்டும்தான் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும்பாவங்கள் நாம் செய்கிற நல்லறங்களின் மூலம் மன்னிக்கப்படாது. நோன்பானாலும் சரி. இந்த ரமலானுடைய நோன்பை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நோன்பு என்பது பாவத்திற்குரிய கேடயம் என்றார்கள். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்து யார் தொடர்ந்து ஷவ்வாலுடைய 6 நோன்பை வைக்கிறார்களோ 36 நோன்பு வைத்தால் 360 நாள் நோன்பு வைத்த கூலி. ஒரு நோன்புக்கு 10 நன்மை. ஒரு 2010 நோன்பு நீங்கள் ஒரு மாத காலம் வைத்தால், ஷவ்வாலுடைய 6 நோன்பு வைத்தால் அந்த 2010 முழுக்க நீங்கள் நோன்பு வைத்ததாக கணக்கிடப்படும். ஆனால் பாவங்களும் மன்னிக்கப்படும். அது பெரும்பாவங்கள் அல்ல, சிறுபாவம். ஆகவேதான் நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்கிற தலைப்புக்கு முன்னால் பெரும்பாவங்கள் பட்டியல் போட வேண்டிய அவசியம். சாதாரணமாக தொழுது கொண்டு நோன்பு காலங்களிலே வட்டி வாங்குகிறவர் அந்த மாதம் மட்டும் விடுமுறை விடுவார். மதுபானம் அருந்துகிறவர் அந்த மாதம் மட்டும் கொஞ்சம் பேணி பாதுகாப்பார். விபச்சாரமா பேசக்கூடாது என்று கடுமையாக சொல்லுவார். அந்நிய பெண்களோடு உல்லாசம் வருகிற இளைஞர்கள் ரமலானுடைய மாதம் வந்தால் இது எங்களுக்குரிய மாதம், இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதம் என்று அந்த மாதம் மட்டும் பேணுதலாக இருப்பார்கள். அப்படியல்ல அன்பானவர்களே, அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கடமையாக்கியது. இந்த நோன்பை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் 37வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் உறுதியான ஈமானோடு எனது பாவங்களை அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான் என்கிற உறுதிமிக்க நம்பிக்கையோடு நோன்பு நோட்டு இரவு கால வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட நோன்பு இந்த நோன்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் நோன்புக்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் அறிவிக்கு செய்கிற நோன்பு இந்த நோன்பு. புகாரியில் 7538வது நபிமொழி. நீங்கள் எடுத்து பாருங்கள். நோன்பு எனக்குரியது என்கிறான் அல்லாஹ். நோன்பு நோக்கிற என்னுடைய அடியானுக்கு சாதாரணமாக இபாதத்துகளின் நன்மை 1லிருந்து 700 மடங்கு வரை உண்டு. நோன்பு என்று வரும் பொழுது அதற்கு எண்ணிக்கையே கிடையாது. வரையறை இல்லாமல் வாரி வாரி நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற மாதம் இந்த மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1956வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ரமலானுடைய மாதம் வந்தால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து சொர்க்கத்தை அலங்கரித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானாம், என்னுடைய அடியார்கள் இந்த சொர்க்கத்தை இந்த இபாதத்துகளின் மூலம் நிரப்ப போகிறார்கள். நரக வாசல்கள் பூட்டப்படும், சைத்தானுக்கு விலங்கிடப்படும், அடியார்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அடியார்கள் அதிகம் அதிகம் இபாதத்து செய்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் செய்கிற முன் ஏற்பாட்டுக்குரிய மாதம் இந்த மாதம். இந்த மாதம் நோன்பு திறந்தவுடன் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபட்டு கழிக்கக்கூடிய மாதம் அல்ல இந்த மாதம். இந்த மாதம் சஹர் உண்ட பிறகு ஒரே உறக்கம், மக்ரிபிலே எழுகிற அன்பர்கள் உறங்கி கழிக்கக்கூடிய மாதம் அல்ல இந்த மாதம். இந்த மாதம் இரவு தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் வரை ராக்கதைகளை பேசி புறம் பேசுதல், பொய் பேசுதல், அவதூறு பேசுதல், அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடுகிற பேச்சுக்கள், இப்படிப்பட்ட ராக்கதைகள் பேசி கழிக்கக்கூடிய மாதம் அல்ல இந்த மாதம். சைத்தான்களை விளங்கிட்டு சொர்க்க வாசலை திறந்து உங்களை அல்லாஹ் பாதுகாத்து அதிகம் அதிகம் எனது அடியார் இபாதத்து செய்ய வேண்டும், அதன் மூலம் சொர்க்கத்தை அவன் பெற வேண்டும் என அல்லாஹ் ஏற்பாடு செய்தானே அந்த மாதம் இந்த மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2121வது நபிமொழி. நோன்பு நோற்ற மக்களுடைய சிறப்பு அம்சங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். மறுமை நாளில் ரையான் என்கிற வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டும் அழைக்கப்படுகிற வாசல்,
சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாபு ஸலா, தொழுகையாளிகள் செல்லுகிற வாசல். பாபு சதகா, தர்மங்களையும் ஜகாத்தையும் கொடுத்த மக்கள் செல்லுகிற வாசல். பாபுல் ஹஜ், ஹஜ்ஜை நிறைவேற்றிய மக்கள் செல்லுகிற வாசல். இப்படி சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் உண்டு. பாபு ரையான், ரையான் என்கிற ஒரு வாசல் சொர்க்கத்திற்கு உண்டு. அந்த வாசல் வழியாக யார் அழைக்கப்படுவார்கள் என்றால், நோன்பை கடமையாக்கி அந்த நோக்கத்தை புரிந்து கண்ணியம் கொடுத்து அந்த ரமலானுடைய மாதத்தை வரவேற்று ரமலான் சென்றவுடன் நம்மிடமிருந்து விலை மதிக்க முடியாத ஒன்று போகிறதே என்கிற ஒரு கவலையோடு ஏக்கத்தோடு, அடுத்த வருஷம் அல்லாஹ் நமக்கு உயிர் தருவானா, அடுத்த ரமலானை நாம் சந்திப்போமா, சென்ற வாரம் இருந்த நம்முடைய நண்பன் இன்றைக்கு இல்லையே, சென்ற வாரம் நம்மோடு இருந்த குடும்பத்தார்கள் இன்றைக்கு இல்லையே, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரப்போகிறானே என்கிற உள்ள அச்சத்தோடு நோன்பு நோக்கிற மக்களுக்கு ரையான் என்கிற வாசல், சொர்க்கத்துடைய வாசல் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார், செவிதாழ்த்தி நீங்கள் கேட்க வேண்டும். புகாரியில், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில், இன்னும் பல்வேறு கிரந்தங்களில் இடம்பெறுகிற அஹ்மது போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். மறுமையினால் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, அல்லாஹ்விடத்தில் யாரும் பேச முடியாது. அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் பேச முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நபிமார்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்கிற நாள் அந்த நாள். மாலிகி யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த நாளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அது வேறு ஒரு தலைப்பாக மாறிவிடும் என்பதற்காக வேண்டி சுருக்கமாக நினைவுபடுத்துகிறேன். தாயானாலும் மனைவியானாலும் மக்களானாலும் சகோதர சகோதரிகளானாலும் நண்பர்களானாலும் உறவு முறைக்கு மறுமை நாளிலே வேலையே கிடையாது. யாராவது நமக்காக வேண்டி பேச மாட்டார்களா? யாராவது நமது பாவத்தில் சிறிது பாவத்தை சுமக்க மாட்டார்களா என்று மனிதன் எண்ணி தவிக்கின்ற நாள் அந்த நாள். அப்படிப்பட்ட அந்த நாளில், யாரும் பேச முடியாத அந்த நாளில், நபிமார்களே நடுநடுங்கி நிற்கிற அந்த நாளில் நமக்காக வேண்டி பரிந்து பேசுவதெல்லாம் எது தெரியுமா? எந்த தொழுகையை துச்சமென மதித்தீர்களோ, எந்த ரமலானுடைய நோன்பை சடங்கு சம்பிரதாயமாக நோட்டு வந்தீர்களோ, எந்த இபாதத்துகளை ஏறெடுத்தும் பார்க்காமல் வாழ்ந்தீர்களோ, அந்த இபாதத்துகள் பேசுகிற நாள் அந்த மறுமை நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் பறவை கூட்டத்தை போல, மேக கூட்டத்தை போல திருக்குர்ஆன் திரண்டு வரும். சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், சூரத்துல் கஹ்ஃப், இந்த அத்தியாயத்தை யார் தொடர்ந்து வீடுகளில் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த அத்தியாயங்கள் பறவை கூட்டங்களை போல, திரண்டு வந்த மேகத்தை போல அல்லாஹ்விடத்திலே வந்து பேசும் மறுமை நாளில். அல்லாஹ்வே, எல்லாம் உறங்குகிற நேரத்தில், எல்லா வீடுகளிலும் வெஸ்டர்ன் கல்ச்சரோடு இருக்கிற காலத்தில் திருக்குர்ஆன் ஓதிய வீடு, திருக்குர்ஆனை மனனமிட்ட உள்ளங்கள், குடும்பம் குடும்பமாக என்னை ஓதி கண்ணியப்படுத்தினார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள். திருக்குர்ஆன் பேசுகிற நாள் அந்த நாள். நோன்பு, அல்லாஹ்வே, ஃபஜ்ரிலே இருந்து மக்ரிப் வரை அவன் உண்ணாமல் பருகாமல் உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி உண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும், அவன் வீட்டில் அவனுக்குரிய உணவுகள் இருந்தும், அல்லாஹ்வே, நீ கடமையாக்கிய இபாதத் இந்த இபாதத் எனக்கு விருப்பமானதையே நோன்பினுடைய பகல் நேரத்தில் நீ தடுத்தா என்பதற்காக வேண்டி நான் அதை ஹராமாக்கினேன். அனுமதிக்கப்பட்ட ஒன்றை கூட என்னுடைய ரப்பு தடுத்தான் என்பதற்காக வேண்டி ஹராமாக்கிய நான் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை பெருநாள் தினத்தில் செய்வேனா? அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராம் என்று பட்டியலிட்ட அந்த காரியத்தை ஒரு நோன்பாளி செய்வானா? செய்ய மாட்டான். அப்படி நோன்பை பேணிய அந்த மக்களுக்கு நோன்பு வந்து பேசுகிறது மறுமை நாளில். அல்லாஹ்வே, என்னை பாதுகாத்தான், கண்ணியப்படுத்தினான். தேவைகள் இருந்தும், அவனுக்கு பல்வேறு வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தும் ரமலானுடைய மாதத்தில் என்னை பாதுகாத்தான், கண்ணியப்படுத்தினான். ஆகவே அவனுக்கு நீ எனது பரிந்துரையை ஏற்று பாவ மன்னிப்பு வழங்குவாயாக என்று பேசுகிற இபாதத் இந்த நோன்பு. இந்த நோன்பு வெறுமனே அந்த மாதத்தில் மட்டும் கண்ணியப்படுத்துகிற நோன்பு அல்ல.
அந்த மாதத்தில் பெற்ற படிப்பினையை இன்னும் பிற மாதங்களில் பிரதிபலிக்க வேண்டிய நோன்பு இந்த நோன்பு. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பினுடைய பகல் நேரத்தில் எப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை கூட நமக்கு போதித்தார்கள். நோன்பினுடைய பகல் நேரத்தில் யாராவது வம்பு தும்புகளுக்கு வந்தாலோ, வீணான சண்டை சச்சரவுகளிலே ஈடுபட நமக்கு முன் வந்தாலோ, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? நோன்பினுடைய பகல் நேரத்தில் ஒரு இபாதத்தில் இருக்கிறேன், வீணான சண்டைக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2115வது நபிமொழியாக நீங்கள் இந்த நபிமொழியை பார்க்கலாம். நோன்பை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றிருக்கிற நேரத்தில் பொய்யான பேச்சுக்களை, தீய நடவடிக்கைகளை யார் விடவில்லையோ அவர் உண்ணாமல் இருந்தாலும் பருகாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள். நோன்பு வந்து போனால் பொய்யான பேச்சு நம்மிடமிருந்து போய்விட வேண்டும். நோன்பை பேணுகிற சமூகத்தில் தீய நடவடிக்கைகள் இருந்துவிடக் கூடாது. தீய நடவடிக்கைகள் ரமலானுக்கு பிறகு இருந்தாலோ, நோன்பினுடைய இரவு காலத்தில் பிரதிபலித்தாலோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அன் யதஅ தஅமஹு வ ஷராபஹு. உண்ணாமல் இருந்தாலும் பருகாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. புகாரியினுடைய 1903வது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே ரமலானுடைய மாதம் என்பது ஒரு சாதாரணப்பட்ட மாதம் அல்ல. அந்த மாதத்தை குறித்து சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 183வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவுபடுத்துகிற பொழுது சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். முன்னால் சென்று போன சமூகத்தினருக்கு எப்படி இந்த நோன்பை நான் கடமையாக்கினேனோ அதே போன்ற அந்த நோன்பை உங்களின் மீதும் கடமையாக்கி இருக்கிறேன். எதற்காக? லஅல்லக்கும் தத்தகுன், இறையச்சம் உள்ள மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இறையச்சம் தேவை? 3வது அத்தியாயத்தில் 102வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய ரப் அல்லாஹ் என்பவனை நீங்கள் நம்பினால் போதாது. எனது ரப் என்னுடைய ரப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் என்கிறான் அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்படுங்கள், பயப்பட வேண்டிய முறைப்படி நீங்கள் பயப்படுங்கள். நீங்கள் உங்களுடைய மரணம் மதுபானம் அருந்துகிற நிலையில் இருத்தல் கூடாது. உங்களுடைய மரணம் சூதாட்டம் ஆடுகிற கிளப்பில் வைத்து இருத்தல் கூடாது. உங்களுடைய மரணம் லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன் லா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினூன். விபச்சாரம் செய்யும் பொழுது ஒரு மனிதன் மூமின் அல்ல. திருடுகிற பொழுது ஒரு மனிதன் மூமின் அல்ல. மது அருந்துகிற பொழுது ஒரு மனிதன் மூமின் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரம் செய்யும் பொழுது விபச்சாரத்திற்காக ஆடைகளை கலட்டுகிற அதே நேரத்தில் இஸ்லாம் அவனை விட்டு விலகுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலையில் உங்களுக்கு மரணம் வந்துவிடக் கூடாது. வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய நேரத்தில் மரணம் வந்துவிடக் கூடாது. வட்டி வாங்குகிறவர், வட்டி கொடுப்பவர், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுபவர், வட்டி வசூலிப்பவர், வட்டிக்கு கணக்கு வரவு செலவு பார்ப்பவர் எல்லோருக்கும் காலிதீன ஃபீஹா, நிரந்தரமான நரகம் என்று அல்லாஹ் அறிவித்தானே. அந்த நிலையில் நீங்கள் இருக்கிற பொழுது அந்த சம்பவம் உங்களுக்கு நிகழக்கூடாது நண்பர்களே. நிகழ்ந்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் நாசமாகிவிடும். எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாழ்க்கையை தந்தான்? எதற்காக வேண்டி வாழ்நாளை தந்தான்? உலகத்தில் சுகம் அனுபவிக்க அல்ல, உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதற்காக வேண்டி அல்ல. இது குறித்து ஒரு விசாரணை உண்டு என்கிறானே. அந்த தீய பழக்க வழக்கம் இருக்கிற நேரத்தில் நமக்கு மரணம் வரக்கூடாது. ஆகவே அல்லாஹ் சொல்கிறான் 3வது அத்தியாயம் 102வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு பயப்படுங்கள்.
மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வை எப்படி நாம் பயப்பட வேண்டும் அன்பானவர்களே? நம்முடைய ரப் அல்லாஹ், நம்முடைய ரப் அல்லாஹ். அல்லாஹ்வை எந்த அடிப்படையில் பயப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லாமல் இல்லை. 21வது அத்தியாயம் 49வது வசனம், அல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைவான நேரத்தில் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அவர்கள் அஞ்சுவார்கள். வஹும் மினஸ்ஸாஅத்தி முஸ்ஃபிகூன், மேலும் அவர்கள் அந்த நாளை குறித்தும் அவர்கள் பயப்படுவார்கள். மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்கிறான். மக்களோடு மக்களாக வாழும் பொழுது நிறைய பேர்கள் தீமைக்கு பயப்படுவார்கள். காரணம், மக்களுக்காக வேண்டி அஞ்சுவார்கள், குடும்பத்தினர்களுக்கு அஞ்சுவார்கள், ஜமாத்தின் கட்டுப்பாட்டுக்கு அஞ்சுவார்கள். ஆனால் வெளியூர் செல்கிற பொழுது தாராளம் தீமைகளை செய்வார்கள். தனிமையில் சொல்லவே வேண்டாம், எல்லா அநியாயத்தையும் தாராளமாக செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் யார் தெரியுமா? அல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப், தனிமையில் மறைவாக இருந்தாலும் அவர்கள் என்னை பயப்படுவார்கள் என்கிறானே அல்லாஹ். அப்படிப்பட்டவர்களாக மாற்றுகிற சக்தி படைத்தது இந்த நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி 2 துளி. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி 2 துளி. ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் இறங்கி போரிடுகிற பொழுது அவனுடைய மேனியில் இருந்து பீரிட்டு வருகிற இரத்த துளி அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. 2வது துளி அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. அது என்ன துளி? தனிமையில் அமர்ந்து கொண்டு பாவத்தை அல்லாஹ்விடத்திலே பகிரங்கமாக சமர்ப்பித்து அடிமைத்தனத்தை பிரதிபலித்து 2 கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே சத்திய பிரமாணம் செய்து பாவ மன்னிப்பு தேடுகிற பொழுது அழுகிறாரே, அவருடைய கண்களிலே இருந்து வருகிற தண்ணீர் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி உங்களை மாற்ற வேண்டும் இந்த நோன்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில், நிழலே இல்லாத அந்த நாளில், அல்லாஹ்வினுடைய அரசுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹு தஆலா 7 நபர்களுக்கு, 7 சாராருக்கு அரசுடைய நிழலை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அந்த நாளில், அந்த நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு சமவெளியில் அல்லாஹு தஆலா மனித சமூகத்தை ஒன்று திரட்டுகிற நாள். அல்லாஹ்வினுடைய ஒளியை தவிர வேறு ஒளியே இல்லாத நாள் அந்த நாள். நிழலுக்காக வேண்டி மனிதர்கள் எல்லாம் அங்குமிங்கும் ஓடுகிற நாள் அந்த நாள். சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்படுகிற நாள் அந்த நாள். வியர்வையால், வெப்பத்தால் ஒவ்வொரு மனிதனும், அல்லாஹுவே எனது தீர்ப்பை நீ விரைவுபடுத்து, எனது தீர்ப்பை முதலில் நீ ஆரம்பி என்று எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கக்கூடிய நாள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழ் மட்டும்தான் நிழல் இருக்கும். அந்த நிழல் யாருக்கு? 7 சாராருக்கு. அதில் ஒருவர் யார்? தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை பயந்து அழுது புலம்பி பாவ மன்னிப்பு தேடி திருந்தி வாழ்ந்தாரே, அவர் அரிசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படி உங்களை மாற்ற வேண்டும் இந்த நோன்பு. நோன்பு வருகிற பொழுது அல்லாஹ்வை பற்றி உள்ள ஒரு அச்சம். ஒரு விவசாயி ஒரு வித்தை முளைக்க செய்து உழுது பருவமழையை எதிர்பார்த்து அறுவடை வருகிற பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதைவிட பல மடங்கு சந்தோஷம் ஒரு ரமலான் வரும் பொழுது ஒரு இறை விசுவாசிக்கு. காரணம் என்ன? அல்லாஹ் தந்தானே, அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தானே, இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை தந்தானே, எண்ணிலடங்காத கூலியை பெற்று தருகிற மாதம், பாவங்கள் எல்லாம் வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி சாய்க்கப்படுகிற மாதம், மலக்குமார்கள் எல்லாம் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற மாதம், ரமலானுடைய நோன்பில் பகல் நேரத்தில் ஒரு அடியான் துஆ செய்கிற பொழுது எல்லாம் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டிருக்கிற நேரம், ரமலானுடைய கடைசி 10 வருகிற பொழுது 1000 மாதங்களை விட சிறந்த இரவை தாங்கி வருகிற மாதம் ரமலானுடைய மாதம். ஆகவே இந்த வருட ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்களை புரிந்து அந்த ரமலானுடைய நோன்பு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நோன்பு நோக்க வேண்டும் அன்பானவர்களே. நிறைய பேர்களை பாருங்கள், ரமலான் அல்லாத காலங்களில் மதுபானம் அருந்துகிறவர், விபச்சாரம் செய்கிறவர், பெரும் பாவங்களில் ஈடுபடுகிறவர் எல்லாம் சொல்லுவார்கள், பழக்கப்பட்டு போய்விட்டோம், என்ன செய்வது என்பார்கள். தவறு.
ரமலானுடைய மாதத்தில் உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். புகைப்பிடிக்கிற அன்பர்கள் முதற்கொண்டு, புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு, புகைப்பிடிக்கிற பொருளாதாரத்திற்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இந்த உடல் அல்லாஹ்வுடையது, இதை நாசப்படுத்தினாலோ சேதப்படுத்தினாலோ அது குறித்து அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் பதில் சொல்லாமல் யாருடைய காலும் நகராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் 4 கேள்விகள் கேட்கப்படும், பதில் சொல்லாமல் யாருடைய காலும் நகராது. அதில் ஒன்று, உங்களுடைய ஆயுள் காலத்தை எப்படி செலவழித்தீர்கள். புகைப்பிடிக்கிற அன்பர்கள் சொல்கிறார்கள், பழக்கப்பட்டு விட்டோம், என்ன செய்வது என்பார்கள். ரமலானுடைய மாதத்தினுடைய பகல் நேரத்தில் அந்த கட்டுப்பாடு உங்களுக்கு எப்படி வந்தது என்று யோசித்து பாருங்கள். என்னுடைய ரப் இந்த பகல் நேரத்தில் இப்படி நடக்க சொன்னான் என்கிற ஒரு கட்டுப்பாடு உங்களையும் அறியாமல் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்றால் அது ஏன் ரமலான் அல்லாத காலங்களில் பிரதிபலிக்கவில்லை? அப்ப நோன்பு என்பது ஒரு சடங்காக நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நிலை கூடாது, அந்த நிலை தவறு. ஒரு இறை விசுவாசி ரமலானுடைய மாதத்தை சந்தித்து ஒரு இறை விசுவாசி அவருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த ரமலான் மாற்றி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இங்க உரை நிகழ்த்தும் பொழுது எத்துணை வசனங்களை உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் மறுமை நாளில் இப்படியெல்லாம் தண்டனை உண்டு என்று சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியது. வட்டியை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது அவர்கள் என்ன, என்னோடும் என்னுடைய தூதரோடும் போர் புரிய தயாராகி விட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிற பாவமான காரியம் என்று குரலை உயர்த்தி இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் பதிவு செய்யப்பட்டது. நம்முடைய உள்ளங்களில் மாற்றம் வந்திருக்க வேண்டும் அன்பானவர்களே. இல்லையென்றால் நோன்பு உங்களை மாற்றார். 8வது அத்தியாயம் 2வது வசனம் அல்லாஹ்வை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இறை விசுவாசிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானன் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இறை விசுவாசிகள் யார் தெரியுமா? அவர்களிடத்திலே போய் அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளமெல்லாம் அவர்களுக்கு நடுநடுங்கும். காரணம், நம்மை படைத்தவன் அல்லவா பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். எந்த நீதிமன்றத்தில் நம்மை நிறுத்தி விசாரிக்க போகிறானோ அவனை குறித்தல்லவா அவர்கள் நம்மிடத்தில் சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு அச்சம் இறை விசுவாசிகளுடைய உள்ளத்திலே வந்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே உள்ளம் நடுநடுங்க வேண்டும். வஜ்லத் குலூபுகும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம்முடைய சொந்த கருத்தல்ல, ஜமாத்துடைய தீர்மானம் அல்ல. சொல்லப்படுவது அல்லாஹ்வுடைய ஆயத் என்றால் அவருடைய கண்களிலே கண்ணீர் வரும், ஈமான் அதிகமாகும். இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்து விட்டோமே, நம்முடைய ரப் நமக்காக வேண்டிய அருளிய திருக்குர்ஆனில் இவைகளை எல்லாம் ஹராம் என்று சொல்லி இருக்க செய்து விட்டோமே. ரமலானுடைய மாதத்தில் அழுது புலம்பி பாவ மன்னிப்பு தேடி அதிலிருந்து நாம் திருந்த வேண்டும் என்கிற உறுதி பிரமாணம் இப்பொழுதிலிருந்தே உங்களிடமிருந்து வந்தாக வேண்டும் அன்பானவர்களே. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு நோட்ட ஒரு சமுதாயத்திடத்தில் லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் வந்தாக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது நம்முடைய வாழ்வினுடைய முக்கிய பாகமாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே. இந்த நோன்பு அந்த மக்களை எப்படி மாற்றியது தெரியுமா? நேரமின்மையின் காரணமாக உதாரணத்திற்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, நோன்பு நோட்ட ஒரு சமுதாய மக்களுடைய வாழ்வை பாருங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி அந்த மக்களுடைய வாழ்க்கை முழுக்க இறையச்சம், எங்கு பார்த்தாலும் இறையச்சம். அந்த மக்கள் பொருளாதாரத்தை இழந்தாலும் அந்த மக்கள் கவலைப்பட மாட்டார்கள் அன்பானவர்களே. அந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். வீட்டை விட்டு துரத்துகிறீர்களா? நாங்கள் செல்லுகிறோம். ஊரை விட்டு துரத்துகின்றீர்களா? நாங்கள் செல்லுகிறோம். எங்களுடைய மனைவி மக்களை எல்லாம் போட்டு அடித்து கொள்ளுகிறீர்களா? கொள்ளுங்கள். எங்களை கொள்ளுகிறீர்களா? கொள்ளுங்கள். சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தை எல்லாம் வேண்டும் என்கிறீர்களா? வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கெல்லாம் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் செய்த இபாதத் இருக்கிறது, வணக்க வழிபாடு, அது பாழாகிவிடும் என்றால் அந்த மக்களால் தாங்க முடியாது. தேம்பி தேம்பி அந்த மக்கள் அழுவார்கள். செய்கிற இபாதத் பாழாகி விடுகிறதா, அதை ஏறெடுத்தும் அந்த மக்கள் பார்க்க மாட்டார்கள். ஒரு சம்பவம் புகாரியில் 3613வது நபிமொழி. இந்த சம்பவத்திற்குரியவர் யார்? சாபித் பின் கைஸ் என்கிற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஏதாவது கூட்டத்திற்கு மத்தியில் பேசுகிற பொழுது எல்லோருடைய செவிகளிலும் அந்த உரை விழாது. காரணம், அன்றைக்கு ஒலிபெருக்கிகள் கிடையாது. ஒரு 1000 மக்கள் கூடினால் என்னவாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருடைய காதுகளிலும் விழுகிற அளவுக்கு அவரால் பேச முடியாது. பேசுகிற குரலை மிக வேகமாக எடுத்துச் சொல்கிறதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பேரை வைத்திருந்தார்கள். அதில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டப்பூர்வமான அறிக்கைகளை மதீனாவினுடைய வீதிகளிலே போய் நின்று கொண்டு வாசிக்கிற வரிசையில் உள்ளவர் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரைகளையோ சட்ட நுணுக்கங்களையோ சட்ட திருத்தங்களையோ சட்டங்களையோ மக்களுக்கு குரல் உயர்த்தி பேசுகிறவர் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபி தோழர். பள்ளியோடு தொடர்பு வைத்து தொழுது கொண்டே இருந்த அந்த நபி தோழரை திடீரென காணவே இல்லை. 3 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அந்த நபி தோழர், அவருக்கு என்னானது, ஏன் அவரை காணவில்லை என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்க ஆரம்பித்தார். நபி தோழரை ஆள் அனுப்பி அந்த சாபித் பின் கைஸ் என்னானார் என்று பாருங்கள் என்றார்கள். வீட்டுக்கு போனால் சுபஹானல்லாஹ், பாருங்கள் அந்த தோழர்களை, வீட்டுக்கு போனால் மூளையில் அமர்ந்து கொண்டு அவராகவே அழுது கொண்டே இருக்கிறார் தனிமையில். அப்படி அழுவதற்கு என்ன காரணம், என்ன நிகழ்ந்தது? எல்லாம் விட்டு விட்டு தூக்கி வீசி சென்ற முஹாஜிர்கள் அல்லவா அவர்கள், அவர்களை அப்படி வாட்டி வதைத்தது எது என்றால் 49வது அத்தியாயத்தின் 2வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅலிக்கும் லிபஅல் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். யாராவது நபிக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசினால் அவர்களையும் அறியாமல் அவர்களுடைய அமல்களை நான் அழித்து நாசமாக்கி விடுவேன் என்கிறான் அல்லாஹ். நபியுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். நபிக்கு முன்னால் கூச்சல் குழப்பம் போடக்கூடாது. நபிக்கு முன்னால் சாதாரண மௌலூது பாடல்களில் யா முஹம்மதே என்று அழைக்கிறார்களே, அதற்குரியவர் அல்ல அவர். கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும், அவருடைய கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் ஒருவரை அழைப்பதை போல அழைக்கவோ குரலை உயர்த்தி சப்தம் போட்டு காட்டுக்கு செல்லிடவோ அந்த தூதருக்கு முன்னால் நீங்கள் செய்தால் உங்களுக்கே தெரியாமல் அமல்களை அழித்து விடுவேன் என்கிறான் அல்லாஹ். அவர் உண்மையிலேயே இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிற பழக்க வழக்கம் உடையவர் சாபித் பின் கைஸ். அந்த வசனம் இறங்கியவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓத கேட்ட நாளிலே இருந்து அந்த சபைக்கே வராமல் வீட்டிலே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார். என்னுடைய அமலெல்லாம் போய்விட்டதே, தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசி பேசி எவ்வளவு முறை பேசி இருக்கிறேன். என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜக்காத், என்னுடைய ஹஜ், என்னுடைய தௌபா, என்னுடைய திக்ர், என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய எல்லாம் போய்விட்டதே என்று தேம்பி தேம்பி அழுத மக்கள் அந்த மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழைத்து வரப்பட்டார். என்ன காரணம் என்றார், காரணத்தை விளக்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இயற்கையில் குரலை உயர்த்தி பேசுகிறவர், உங்களுக்குரியதல்ல அந்த வசனம், இயற்கைக்கு மாற்றமாக வேண்டுமென்று குரலை உயர்த்தி பேசுகிற மக்களுக்குரிய அந்த வசனம் என்று சொன்னவுடன் சமாதானம் அடைந்தார், பேணுதலாக நடந்தார் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஏன் இந்த செய்தி உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன்? நாம் எவ்வளவு இபாதத்துகளை செய்கிறோம், செய்கிற இபாதத்துகளை பாதுகாப்பாக நம்மோடு வைத்துக் கொள்ள பழகி இருக்கிறோம் அன்பர்களே. தொழுகை முடிந்து வெளியே வந்து யாரையாவது பற்றி புறம் பேசியோ, நண்பர்களுக்கு மத்தியிலே பகைமைகளை உண்டாக்கியோ, ஜமாத்துகளிலே குழப்பங்களை ஏற்படுத்தியோ, ஏதாவது வீண் விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட்டால் தொழுத தொழுகை பாழாகி போய்விடாது. அது குறித்து நமக்கு எந்த கவலையும் கிடையாது, அது குறித்து எந்த கவலையும் இல்லை. எதை கொண்டு மறுமை நாளில் சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி நாம் செய்கிறோமோ அந்த இபாதத் நம்மிடத்திலே உண்டுமா என்கிற ஒரு சுய பரிசோதனை வேண்டாம் அன்பர்களே. நாம் சம்பாதிக்கின்ற பணம் வங்கிகளிலே உண்டு, நாம் சம்பாதிக்கின்ற பணம் சொத்துக்களாக உண்டு, நாம் சம்பாதிக்கின்ற பணம் நகைகளாக ஆடம்பர பொருள்களாக உண்டு, நாம் சம்பாதிக்கின்ற பணம் வீடுகளாக உண்டு. நாம் செய்கிற இபாதத் எங்கே அன்பர்களே? நாம் நோக்கிற நோன்பு எங்கே? நாம் தொழுகிற தொழுகை எங்கே? வேண்டாமா? வேண்டும். அதற்காகத்தான் ஏன் இந்த நோன்பு, எதற்காக இந்த நோன்பு? நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியதன் மூலம் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? வெறுமனே பட்டினி கிடத்தது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. 650 கோடி மக்களும் பட்டினி கிடப்பதன் மூலம்
அல்லாஹ்வுடைய கஜானா என்ன உயரவா போகிறது? 650 கோடி மக்களும் நோன்பு நோற்பதன் மூலம், நோன்பை புறக்கணிப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய கஜானா குறையவா போகிறது? அல்ல. நோன்பு நமக்குரியது அன்பானவர்களே. மானக்கத்திலே இருந்து நம்மை பாதுகாக்க, நம்முடைய ஈமானை பாதுகாக்க, நமக்கு இறையச்சம் வர, நமக்கு மனரீதியான ஒரு கட்டுப்பாடு உண்டாக ஒரு மனப்பயிற்சி தான் ரமலானுடைய மாதத்துடைய நோன்பே தவிர ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ நோன்பு அல்ல என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லுகிறான். இது முதலாவது விஷயம். நோன்பு என்பது நோன்பு நோற்ற மக்களிடத்தில் இறையச்சம் வந்தாக வேண்டும் என்கிறான் அல்லாஹ். இரண்டாவது, அந்த ரமலானுடைய நோன்பு வரும் பொழுது நமக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் எழ வேண்டும். எப்படிப்பட்ட சந்தோஷம்? இந்த மாதம் வருடத்தினுடைய 11 மாதங்களை போல் அல்ல. இந்த மாதம் உலக மக்களுக்கெல்லாம் ஹிதாயத்து பெறுவதற்காக வேண்டி, இருள்களிலே இருந்த மக்களை எல்லாம் வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இறக்கப்பட்ட திருக்குர்ஆன் இறங்கிய மாதம். அந்த மாதம் வந்தால் நம்முடைய சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர்கள் வரை வீடுகளில் குர்ஆன் ஓதி அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அதற்குரிய மாதம் அந்த மாதம். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 185வது வசனம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அந்த மாதத்தில் தான் திருக்குர்ஆனை நான் அருளினேன் என்கிறான் அல்லாஹ். திருக்குர்ஆன் யாருக்கு? ஹுதல் லின்னாஸ், மக்களுக்குரியது, முஸ்லிம்களுக்குரியதல்ல, அரபி பேசுகிற மக்களுக்குரியதல்ல. இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிக்குரியது திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் முஸ்லிம்கள் மட்டும் சொந்தாடக் கொள்கிற வேதம் அல்ல திருக்குர்ஆன். முஸ்லிம் அல்லாத ஒட்டுமொத்த மக்களுக்கு உரியது திருக்குர்ஆன். 650 கோடி மக்களும் சொந்தம் கொண்டாட வேண்டியது திருக்குர்ஆன். திருக்குர்ஆனில் எங்காவது இந்த திருக்குர்ஆன் முஸ்லிம்களுக்குரியது என்று எங்காவது அல்லாஹ் சொல்கிறானா? இந்த திருக்குர்ஆன் அரபு பேசுகிற மக்களுக்குரியது என்று எங்காவது சொல்லுகிறானா? இந்த திருக்குர்ஆன் குறிப்பிட்ட ஒரு இனத்திற்குரியது என்று எங்காவது சொல்லுகிறானா? ஒரு சில வேத வரிகளை எல்லாம் வேறு வேறு மதங்களில் நீங்கள் பார்க்கலாம். வேதங்களை தாழ்த்தப்பட்ட மக்கள் கேட்டால் காதுகளில் ஈயத்தை காட்டி ஊச்சுங்கள் என்று சொல்கிறார்கள், கொடுமைக்காரர்கள். வேதமாது அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நன்மையும் தீமையும் பிரித்துணர்ந்து நீங்கள் நடப்பதற்காக மனிதர்களாகிய உங்களுக்கு ரமலானுடைய மாதத்தை நான் தேர்வு செய்து அந்த திருக்குர்ஆனை அருளினேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா. அந்த மாதம் வந்தால் பள்ளி வாயில்களில், அந்த மாதம் வந்தால் நம்முடைய குடும்பங்களில், அந்த மாதம் வந்தால் நம்முடைய உள்ளங்களில் திருக்குர்ஆன் மனப்பாடம் செய்யப்பட வேண்டும். திருக்குர்ஆன் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். திருக்குர்ஆன் வகுப்புகள் நடத்தப்படுவதன் மூலம் மக்கள் மத்தியில் அந்த மாதத்தினுடைய கண்ணியம் நினைவூட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த மாதம் எத்தகைய மாதம் என்றால் அந்த மாதத்தில் தான் மனிதர்களாகிய உங்களுக்கு நான் திருக்குர்ஆனை இறக்கிய மாதம் என்கிறான் அல்லாஹ். அந்த மாதத்தில் இறக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆனை குறித்து அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட சவால் விடுகிறான் என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. காரணம், இஸ்லாம் நமக்கு மிக மிக இலகுவாக கிடைத்துவிட்டது. ஆகவேதான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நாம் அந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய அவமானத்தை பெற்றுத் தருகிறோம் அன்பர்களே. உங்களுக்கு தெரியுமா, மாற்றுமத அன்பர்கள் எல்லாம் நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து தனிப்பட்ட நம்முடைய நடவடிக்கையை அவர்கள் எதோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள்? முஸ்லிம்கள் என்றாலே இப்படித்தான், இஸ்லாமியர்கள் என்றாலே இப்படித்தான், முகமது நபியை பின்பற்றுகிற மக்களா இப்படித்தான், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவமானத்தை பெற்றுத் தருகிறவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள், திருக்குர்ஆனுக்கு அவமரியாதையை உண்டாக்குகிறவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள், இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை ஏற்படுத்துகிறவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள். காரணம், ஒரு முஸ்லிம் என்றால் அவனுடைய வாழ்வில் திருக்குர்ஆன் படம் பிடித்து பார்க்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் முன்மாதிரி, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி என்கிறானே அல்லாஹ், அந்த தூதருக்கு சொந்தக்காரன் நான், வேதத்திற்கு சொந்தக்காரன் நான். என்னுடைய வாழ்வில்
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமான ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியாது என்று பேசுகிற துணிச்சல் நமக்கு உண்டு அன்பர்களே. எங்களுடைய குடும்பத்து வாழ்வில் திருக்குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு சம்பவத்தை பார்க்க முடியாது என்று பேசுகிற துணிச்சல் உள்ள குடும்பம் உண்டு அன்பர்களே. எப்படிப்பட்ட வேதம் நம்முடைய வேதம்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வேதத்தை பொய்ப்பித்து அந்த வேதத்திற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட, வேதம் எந்த மொழியில் இறங்கியதோ அந்த மொழி பேசுகின்ற, அந்த மொழியில் பாண்டித்யம் பெற்ற மக்களிடத்தில் அல்லாஹ் விட்ட அறைகோவல் தெரியுமா உங்களுக்கு? முஸ்லிம்களாகிய நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற முஸ்லிம் அல்லாத அன்பர்களும் உங்களுடைய கவனத்தில் குறிப்பெடுக்க வேண்டிய ஒரு சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். இந்த திருக்குர்ஆன் முஹம்மது நபி சொன்னதல்ல. இன்ஹுவ இல்லா வஹய்ய யூஹா, அவர் பேசுவதெல்லாம் என்னுடைய இறை செய்தியைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய கற்பனைக்கு உதித்ததல்ல திருக்குர்ஆன், அவருடைய சொந்த வாழ்வல்ல திருக்குர்ஆன். அதனுடைய ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான். ஆகவே அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட அறைகூவலை இந்த உலகம் இன்றல்ல, உலகம் அழிகிற வரை எதிர்கொண்டாலும் நிச்சயம் அந்த திருக்குர்ஆனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பொக்கிஷம் உங்களுக்குரியது. அந்த பொக்கிஷம் இறக்கி அருளப்பட்ட மாதம் அந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம். அல்லாஹ் சொல்கிறான் 17வது அத்தியாயம் 88வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற அறைகூவலை பாருங்கள். திருக்குர்ஆன் என்ன பொய்யா? திருக்குர்ஆன் இறை வேதமா? திருக்குர்ஆன் இறை வேதத்திற்கு உண்டான தகுதி உண்டா? திருக்குர்ஆன் முஸ்லிம்களுக்குரியதா மனிதர்களுக்குரியதா? எல்லா கேள்விக்கும் அல்லாஹ்வே பதில் சொல்கிறான். 17வது அத்தியாயம் 88வது வசனம். குல் லைன் ஜிதமாத்தில் இன்சு வல் ஜின், மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் 650 கோடி மக்களும் ஒரு திடலில் ஒன்று கூடுங்கள். உங்களுக்கு வேண்டுமானால் நான் படைத்த உங்களை விட சக்தி வாய்ந்த ஜின்களையும் உங்களுக்கு நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான் அலா ஐ யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆனி லா யஅதுன பிமிஸ்லிஹி, இதே போன்ற ஒரு குர்ஆனை நீங்கள் கொண்டு வாருங்களேன் பார்ப்போம். இதே போன்ற ஒரு குர்ஆனை 650 கோடி மக்களும் ஜின்களும் சேர்ந்து உங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியும் ஒருமுகப்படுத்தி இதே போன்ற ஒரு குர்ஆனை உங்களால் கொண்டு வர முடியுமா? முடியாது. காரணம், மனிதர்கள் உருவாக்கியதல்ல குர்ஆன், அது என்னுடையது. நான் ஜிப்ரீல் மூலம் எனது தூதர்களுக்கு நான் கொடுத்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்தான். மூசா நபிக்கு ஒரு கைத்தடியை கொடுத்தான். ஈசா நபி உயிரோடு வாழ்கிற பொழுது ஒரு சில அற்புதங்களை செய்கிற ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். இப்ராஹிம் நபிக்கு ஒரு சில சக்திகளை கொடுத்தான். ஆனால் அற்புதங்களில் பெரிய அற்புதம் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த அற்புதம் திருக்குர்ஆன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி கற்பனை செய்து பாருங்கள். மூசாவுக்கு கொடுத்ததை போல அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு கைத்தடியை கொடுத்து நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதன் மூலம் இவர் தூதர் என்று நிரூபித்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். என்னவாகும்? அவர் உயிரோடு இருக்கிற வரை கைத்தடி இருக்கும். கைத்தடியை பயன்படுத்துகிற மக்கள் எல்லாம் அந்த கைத்தடியை பார்த்திருப்பார்கள். அவருடைய மரணத்திற்கு பிறகு ஆனா அல்லாஹ் என்ன செய்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கிறான். என்ன அற்புதம்? திருக்குர்ஆன். உலகம் அழிகிற வரை படிக்கிற மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் ஒரு ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அவர் ஒரு இறுதி தூதர், முஸ்லிம்களுக்குரியவர் அல்ல, அவர் உண்மையிலேயே தூதர் தான் என்பதை திருக்குர்ஆனின் மூலம் நிரூபிக்கின்ற வகையில் அல்லாஹ் தஆலா சொல்கிற நிறைய வசனங்கள் உண்டு. இந்த அத்தியாயத்தில் 17வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தில் ஜின்களும் மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதே போன்று ஒன்றை கொண்டு வாருங்கள் என்கிற அறைகூவலை அல்லாஹ் விட்டு 1400 ஆண்டுகளையும் தாண்டி இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முடியாதா? 11வது அத்தியாயம் 13வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அம் யகூலூன இஃப்தராஹு குல் ஃபஅது பிஅஸ்ரி சுவரின், ஒரு முழு குர்ஆனை உங்களால் கொண்டு வர முடியாவிட்டாலும் ஒரு 10 அத்தியாயத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா? 114 அத்தியாயங்கள் உள்ள திருக்குர்ஆனில் ஒரு 10 அத்தியாயத்தை உங்களால் உருவாக்க முடியுமா? வேண்டுமானால் அல்லாஹ் சொல்கிறான், என்னை விட்டு விடுங்கள், அல்லாஹ்வாகிய என்னை தவிர
உலகத்தில் இருக்கின்ற எல்லா சக்திகளையும் நீங்கள் ஒன்று திரட்டி ஒரு 10 அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கும். முடியாது என்கிறான் அல்லாஹ். முடியுமா? முடியாது. காரணம், இது மனிதர்களுடைய வார்த்தை அல்ல, இது முஹம்மது நபியினுடைய வார்த்தை அல்ல. காரணம், ஒரு மனிதனுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லா காலத்தையும் கருத்தில் கொண்டு பேசுகிற ஆற்றல் மனிதனுக்கு கிடையாது. அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதான் திருக்குர்ஆன். ஒரு 10 அத்தியாயத்தை கொண்டு வாருங்களேன். அல்லாஹுவை தவிர எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்டி முடியாது என்கிறான் அல்லாஹ். இனி 10வது அத்தியாயத்தின் 38வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியவில்லையா? 10 அத்தியாயத்தை உங்களால் கொண்டு வர முடியவில்லையா? வேண்டாம், ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்களேன். ஒரு அத்தியாயம், 10வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் ஃபஅது பிசூரத்தின் மிஸ்லிஹி. ஒரு அத்தியாயம் உங்களால் கொண்டு வர முடியுமா? முடியாது. இனி வேண்டாம். அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்துடைய சிந்தனையில் பதிவு செய்கிற ஒரு இறுதி எச்சரிக்கை உண்டு அன்பானவர்களே. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 52வது அத்தியாயத்தின் 34வது வசனம், ஃபல்யது பிஹதீஸின் மிஸ்லிஹி இன் கானூ ஸாதிகீன். ஒரு வசனத்தை உங்களால் உண்டாக்க முடியுமா? ஒரு வசனத்தை, 10 வசனத்தை, 10 அத்தியாயத்தை, ஒரு குர்ஆனை? முடியாது. இது மனிதர்களுடையதல்ல, இது திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடையது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வேதம் இறக்கி அருளப்பட்ட மாதம் அந்த ரமலானுடைய மாதம். அந்த மாதம் வரும் பொழுது ஹிரா குகையில் தனிமையில் இருந்த பொழுது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த உமது இறைவனின் திருநாமத்தால் ஓதுங்கள் என்கிற திருக்குர்ஆன் வசனம் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். இந்த மாதம் உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இறக்கிய திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். அந்த மாதத்தை நான் அசிங்கப்படுத்தலாமா? அந்த மாதத்தை நான் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக ஆக்கலாமா? அந்த மாதம் என்னிடமிருந்து வந்து போகிற பொழுது எனது வாழ்வில் திருக்குர்ஆன் மிளிர வேண்டாமா? அந்த மாதம் வந்து போகிற பொழுது எனது வாழ்வில் இறையச்சம் வர வேண்டாமா? வர வேண்டும் அன்பானவர்களே, நிச்சயம் வர வேண்டும். இனி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிற ஒரு அதிபயங்கரமான அதிர்ச்சிக்குரிய ஒரு வசனம் உண்டு திருக்குர்ஆனில். ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியுமா? ஒரு 10 அத்தியாயத்தை கொண்டு வர முடியுமா? ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர முடியுமா? ஒரு வசனத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா? முடியாது. இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 28வது அத்தியாயத்தின் 49வது வசனம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபஅது பிகிதாபின் மின் இன்டில்லாஹி ஹுவ அஹதா மின்ஹுமா அத்தபிஉ இன் குன்தும் சாதிகின். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது போன்ற ஒரு வேதம் அவர்கள் கொண்டு வந்தால் நானும் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுங்கள் நபியே. நாங்களும் பின்பற்ற தயார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பின்பற்ற தயார். இது போன்ற ஒரு வேதம் மனித சக்தியால் உருவாக்க முடியும் என்றால் முடியாது. சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 24வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், முடியாது. ஃபைலம் தஃஅலு வலன் தஃஅலு, முடியாது. ஃபத்தகுன் நாரல்லதி வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, பயந்து கொள்ளுங்கள் நரக நெருப்பை, பயந்து கொள்ளுங்கள் நரக நெருப்பை. மனிதர்களையும் கற்களையும் கொண்டு உருவாக்கப்பட்டது நரக நெருப்பு. அதனுடைய எரிபொருள் மனிதனும் கற்களும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த மாதம் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் உலக மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அற்புதத்தில் ஒன்றான திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய முஸ்லிம் சமுதாயம் அந்த மாதத்தை ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாற்றி அமைக்கிறது என்றால் அது ஒரு வேதனைக்குரியது. அந்த நிலையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த நிலையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். குர்ஆன் யாருக்குரியது அன்பானவர்களே? குர்ஆன் என்ன ஆடு மாடுகளுக்குரியதா? குர்ஆன் என்ன வானவர்களுக்குரியதா? திருக்குர்ஆன் யாருக்குரியது? 32வது அத்தியாயம் 2வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், தன்ஜீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். இந்த வேதம் எங்கிருந்து வந்தது? மக்காவில ஏதாவது ஒரு மூலையில் புத்தக வடிவில் இருந்து முகமது எடுத்து வாசித்து சொன்னதா? அல்ல. இது தன்சீலு மிர் ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது இந்த வேதம். இந்த வேதம் எங்கிருந்து வந்தது என்று திருக்குர்ஆனில் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அல்லாஹ் சொல்லுவான், தன்சீலுல் கிதாப் லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன்.
இந்த வேதம் எங்கிருந்து வந்ததும் அல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்கிறான் அல்லாஹ். இந்த வேதம் எப்பொழுது வந்தது? ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த வேதம் ரமலானுடைய மாதத்தில் வந்தது. ரமலானுடைய மாதத்தில் வந்தது என்றால் அது பகலில் வந்ததா இரவில் வந்ததா என்கிற ஒரு கேள்வியை கேளுங்கள். 97வது அத்தியாயம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். சங்கை மிக்க லைலத்துல் கத்ருடைய இரவில் நான் அதை இறக்கினேன் என்கிறான் அல்லாஹ். 39வது அத்தியாயம் 41வது வசனம், அல்லாஹ்வே இந்த குர்ஆன் யாருக்காக வேண்டி நீ அருளினாய் என்று கேட்டால், இன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப லின்னாஸ், மனிதர்களுக்காக வேண்டி நான் அருளிய வேதம் இது. இந்த வேதம் மனிதர்களாகிய உங்களுக்காக வேண்டி நான் அருளிய வேதம் இது. 21வது அத்தியாயம் 10வது வசனத்தில், லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி ذிக்ருக்கும், மனிதர்களே நல்ல நல்ல அறிவுரைகள் உண்டு, நல்ல நல்ல அறிவுரைகள் உண்டு. உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அறிவுரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகின்ற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு அல்லாஹ் உங்களின் மீது பாசம் செலுத்துகிறான். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா தூதரை அனுப்புகிறான், தூதர்களுக்கு வேதங்களை கொடுக்கிறான். அதிலும் குறிப்பாக நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரஃபா பெருவழியில் வைத்து யூதர்கள் எல்லாம் அதிர்ந்து போன ஒரு வசனத்தை இறக்குகிறான். யூதர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள். மூசா நபியை பின்பற்றுகிற சமுதாயம், ஈசா நபியை பின்பற்றுகிற சமுதாயம் கிறிஸ்தவர்கள். அவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகிற, தௌராத்தில் இல்லாத, இன்ஜீலில் இல்லாத, ஜபூரில் இல்லாத, ஓல்டு டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, எந்த வேதங்களிலும் இல்லாத ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான். அருளிய பிறகு யூதர்களே ஒத்துக்கொண்டார்கள். உமர் அவர்களே, இந்த வசனம் எங்களுடைய சமுதாயத்திற்கு, எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதருக்கு அருளப்பட்டிருக்குமேயானால் அந்த நாளை நாங்கள் உலகம் அழிகிற வரை கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதை போல நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்றார்கள். உமர் அவர்கள் கேட்டார்கள், அப்படி உங்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த வசனம் எது என்றார்கள். சூரத்துல் அன்ஃபால் 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம், அல் யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இந்த தூதரோடு முழுமைப்படுத்தி விட்டான். அப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். வேறு எந்த மதத்தையும் எந்த வழிபாட்டு நெறிமுறையையும் அல்லாஹ் அங்கீகரிக்க போவதே இல்லை என்றானே. அந்த வசனம் தாங்கிய திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். சாதாரணமான மாதமாது. அல்லாஹ் தஆலா 14வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் சொல்கிறான். அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஜல்னாஹு இலைக்க லிதுஹரிஜன் நாஸ் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் பிஇذن ரப்பிஹிம் இலா சிராத்தில் அஸீஸில் ஹமீத். இருள்களிலே இருந்து வெளிச்சத்தின் பக்கம் அல்லாஹ்வின் பாதையை நோக்கி மக்களை நீர் அழைப்பதற்காக நான் அருளிய வேதம் திருக்குர்ஆன். நான் அருளிய வேதம் திருக்குர்ஆன். திருக்குர்ஆனை பின்பற்றுகிற மக்களிடத்தில் மூட பழக்க வழக்கம் இருக்காது. திருக்குர்ஆனை பின்பற்றுகிற மக்களிடத்தில் அனாச்சாரங்கள் இருக்காது. திருக்குர்ஆனை பின்பற்றுகிற மக்களிடத்தில் சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்காது. திருக்குர்ஆனை பின்பற்றுகிற மக்களிடத்தில் ஜோசியம் பார்ப்பது, பால் கிதாப் பார்ப்பது, இன்னும் பல்வேறு சடங்கு செய்வினைகள் போன்ற மூட பழக்க வழக்கம் அவர்களிடத்தில் இருக்காது. இருள்களிலே இருந்து, அறியாமையிலே இருந்து, அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை வெளிச்சத்தின்பால் அல்லாஹ்வுடைய ஹிதாயத் நேரான வழியின் பக்கம் நீர் அழைப்பதற்காக மனிதர்களுக்கு நான் அருளிய வேதம் திருக்குர்ஆன் என்கிறான் அல்லாஹ். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் அந்த ரமலானுடைய மாதம். உங்களுக்கு ஒன்றை சொல்லவா? எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், எங்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய ரப் அல்லாஹ் ஒருவன், எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம், நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், மூமின்கள், இறை விசுவாசிகள் என்று மாறுதட்டி பேசுகிற நாம் திருக்குர்ஆனை கைவிட்டால், திருக்குர்ஆனை படிக்க தவறினால், திருக்குர்ஆன் நம்முடைய உள்ளத்தில் இடம் பிடிக்காவிட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாழடைந்த வீட்டுக்கு சமம் அந்த மனித உடம்பு என்றார்கள்.
உள்ளத்தில் திருக்குரான் இருந்தாக வேண்டும். உள்ளத்தில் திருக்குரான் இருந்தாக வேண்டும். சவுதி அரேபியா போன்ற இடங்களுக்கு சென்றால் வளர்ந்து வருகிற பொழுதே குழந்தைகள் திருக்குரானை மனனம் செய்கிற குழந்தைகள். நான் நிறைய நிகழ்ச்சிகளிலே ஞாபகப்படுத்துவதை மீண்டும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹு தாலா இந்த வேதத்தை எப்படி பாதுகாத்திருக்கிறான் தெரியுமா? இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த பைபிளையும் ஒட்டுமொத்த இந்து மதத்தினுடைய வேதங்களையும் ஒட்டுமொத்த குரானையும் கொண்டு வந்து ஒரே நேரத்தில் எரித்து சாம்பலாக்கினால் கூட கிறிஸ்தவர்களால் பைபிளை உண்டாக்க முடியாது. இந்து சமுதாய மக்களால் பகவத்கீதையோ அதர்மன வேதத்தையோ ரிக்கு வேதத்தையோ உண்டாக்க முடியாது. ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் ஒரு 10 வயது பாலகனை வைத்து குரானை திரும்ப கொண்டு வர முடியும். காரணம், எல்லோருடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் பாதுகாத்த வேதம் திருக்குரான். உண்டுமா இல்லையா? பள்ளியிலே பணிபுரிகிற ஒரு இமாமை கொண்டு இந்த குரானை திரும்ப நம்மால் உண்டாக்க முடியும். மனித உள்ளங்களில் கியாம நாள் வரை அல்லாஹ் பாதுகாக்கிற வேதம் இந்த திருக்குரான். அந்த குரானை நாம் மறந்தாலோ, அந்த ரமதானுடைய மாதம் மட்டுமல்ல, ரமதான் அல்லாத மாதங்களில் இந்த குரானுக்கு எதிராக நடந்தாலோ, நிறைய பயான்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மரணத்திற்கு பிறகு கபரில் கொண்டு போய் அடக்கிய பிறகு வானவர்கள் வந்து கேட்கப்படுகிற கேள்வியில் என்ன கேள்வி? உன்னுடைய ரப் யார்? உன்னுடைய வேதம் எது? உன்னுடைய தூதர் யார்? கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? திருக்குரானோடு நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் அல்லாஹ் பதில் சொல்ல வைப்பான். நீங்கள் நினைக்கிறீர்கள் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய ரப் அல்லாஹ், நம்முடைய வேதம் திருக்குரான், நம்முடைய மார்க்கம் இஸ்லாம், இதெல்லாம் ஒரு கேள்வி, இதெல்லாம் ஒரு பதிலா என நீங்கள் நினைத்தால் நீங்கள் தான் ஏமாறுவீர்கள் அன்பானவர்களே. அல்லாஹ் பேச வைக்க மாட்டான், அல்லாஹ் விட மாட்டான், அல்லாஹ் நிச்சயம் விட மாட்டான். 39வது அத்தியாயம் 54வது வசனம், வஅனிபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யஅதியக்குமுல் அதாப். அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு இறங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதின் பக்கமும் நீங்கள் ஒவ்வொருவரும் திரும்புங்கள் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதனை வந்தால் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. தனி மனித வாழ்வில் நடக்கின்ற மரண சம்பவம் முதற்கொண்டு இந்த மனித சமூகத்திற்கு ஏற்படுகிற ஒவ்வொரு இயற்கை சீற்றங்கள் என்று வர்ணிக்கின்ற சம்பவங்களானாலும் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யஅதியக்குமுல் அதாப். அல்லாஹ்வுடைய வேதனை வரும் முன்னால் வேதத்தின் பக்கம் திரும்புங்கள். அல்லாஹ்வுடைய வேதனை வரும் முன்னால் அந்த வேதத்தின் அடிப்படையில் உடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். 20வது அத்தியாயம் 124வது வசனம், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஸத்தன் லன்கம் வநஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அமா. என்னுடைய உபதேசத்தை, எனது வேதத்தை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் இம்மையிலும் மறுமையிலும் ஒரு நெருக்கடியான வாழ்வை அவர்களுக்கு நான் உண்டாக்குவேன் என்கிறான் அல்லாஹ். நான் உண்டாக்குவேன், விடமாட்டேன். நான் மனித சமூகத்திற்காக வேண்டி இறக்கி அருளப்பட்ட திருக்குரான், ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் நினைவு கூறப்பட வேண்டிய திருக்குரான். அந்த ரமலானுடைய மாதம் முடிந்தால் நம்முடைய வாழ்வின் ஒட்டுமொத்த பாகங்களிலும் பிரதிபலிக்க வேண்டிய அந்த திருக்குரான் நீங்கள் மறந்தால் நிச்சயம் நான் விடமாட்டேன். வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஸத்தன் லன்கம் வநஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அமா. மறுமை நாளில் குருடர்களாக எழுப்புவது மட்டுமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் நெருக்கடியான வாழ்வை நான் தருவேன் என்கிறான் அல்லாஹ். 28வது அத்தியாயத்தின் 65வது வசனம், அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுத்தி நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி, வயௌம யுனாதீஹிம் ஃபயகூலு மாதா அஜப்துமுல் முர்சலீன். இந்த இறை தூதருக்கு உலகத்தில் வாழும் பொழுது என்ன பதில் சொன்னீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிற கேள்வி. இவருக்கு என்ன பதில் சொன்னீர்கள்? அவர் தூதரா? ஆமாம் யா அல்லாஹ். அந்த தூதர் சொன்னபடி நடந்தாயா? இந்த முஹம்மது என்கிற இறை தூதருக்கு என்ன பதில் சொன்னீர்கள் என்கிற கேள்வி மறுமை நாளிலே உண்டு அன்பானவர்களே. மறுமை நாளில் உண்டு. 35வது அத்தியாயத்தின் 37வது வசனம், நரக வேதனை தாங்க முடியாமல் அலறிக் கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி, மக்கள் சொல்லுகிற பதில், ரப்பனா, இறைவா, அஹ்ரிஜ்னா, எங்களை நீ வெளியேற்றியா அல்லாஹ், அஹ்ரிஜ்னா, எங்களை வெளியேற்றியா அல்லாஹ். வெளியேற்றினால் என்ன செய்வாய்? நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். பாவத்தை செய்ய மாட்டோம்,
தீமையை செய்ய மாட்டோம், உனக்கு பிடிக்காததை செய்ய மாட்டோம், நல்லதை செய்வோம், நீ சொன்னதை செய்வோம், எனக்கு வெளியேற்றி ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பதில், அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி, உங்களுக்கு நான் வாழ்வை தந்தேனா இல்லையா? 60 வருஷம் வாழ்ந்தீர்களா இல்லையா உலகத்தில்? மேடை போட்டு சொல்லவில்லையா? திருக்குர்ஆனுடைய மகத்துவத்தை அவர்கள் சொல்லவில்லையா? என்னுடைய நல்லடியார்களின் மூலம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படவில்லையா? செவிகளில் விழவில்லையா? ஆயுள் காலத்தை தரவில்லையா? அல்லாஹ்வுடைய கேள்வி, மன் ததக்கர வஜஅக்கும் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள் வரவில்லையா என்று அல்லாஹ்வுடைய கேள்வி உண்டான்பானவர்களே. 50வது அத்தியாயம் 28வது வசனம், அல்லாஹ் தஆலா மனித புலம்பல்களை எல்லாம் பார்த்து சொல்கிறான், காலலா தஹ்தஸிமூ லதைய, என்னிடத்தில் எந்த தர்க்கமும் செய்யக்கூடாது. காரணம், வகுந்து கத்தம்து இலைக்கும் பில் வகீத், நான் உங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் உலகத்திலேயே செய்தேன், வேதத்தை தந்தேன், தூதரை அனுப்பினேன், நல்லவர்களின் மூலம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற சம்பவங்கள் விழுந்தது. பாங்கோசின் மூலம் ஐவேளை தொழுகை, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா விழுந்ததா இல்லையா காதில்? தொழுகையை புறக்கணித்த மக்கள் நிச்சயம் மறுமை நாளிலே பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்தை வீணடித்த மக்கள் நிச்சயம் மறுமையில் பதில் சொல்ல வேண்டும். காரணம், உங்களை சீர்படுத்தி உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப அல்லாஹ் கடமையாக்கிய இபாதத், அந்த இபாதத்தோடு விளையாடிய மக்கள், அந்த இபாதத்தை சடங்காக கருதிய மக்கள், அந்த இபாதத்திற்கு உயிரோட்டம் இருக்கிறதென நம்பாத மக்கள், பட்டினியோடு உயரவை கழித்து தூங்கி கழித்து அந்த ரமலானுடைய மாதம் எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டதோ அந்த கடமையை உணராமல் வாழ்ந்த மக்கள் நிச்சயம் தப்பிக்க முடியாத அன்பானவர்களே. அந்த நிலையிலிருந்து நம்மெல்லாம் அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தான் இந்த உரை. இந்த உரை எதற்கு? இந்த உரை எதற்கு? ஏதோ நாங்கள் எல்லாம் பெரிய பேச்சாளர்கள் என்பதற்காக வேண்டி, நிரூபிப்பதற்காக வேண்டி, கூட்டத்தை காட்டுவதற்காக வேண்டி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பெருவழியில் அந்த மக்களை பார்த்து சொன்ன அதே பதிலைத்தான் எனது இறுதி உரையாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே, எல்லாம் சொன்னேனா? எல்லாம் சொன்னேனா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எதையும் மறைக்காமல் தெளிவாக சொன்னீர்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ்வே நீ சாட்சி என்றார்களே. அதுதான் எங்களுடைய பதில். அல்லாஹ் நீ சாட்சி. தெரிந்ததை மக்களுக்கு சொன்னோம், அவ்வளவுதான். தெரிந்ததை சொன்னோம். யாங்கள் குற்றவாளி அல்ல. மன் சுஇல அன் இல்மின் ஃபகதமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமி மினன் நார். மார்க்கத்தை கற்று பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் மரணித்தால் நரக நெருப்பினுடைய கடிவாளம் போடப்படும். அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்ற இந்த நிகழ்ச்சி, உங்களை காப்பாற்றவல்ல, எங்களை காப்பாற்ற மேடை அமைத்து மக்களிடத்திலே யாசகம் கேட்டு நன்கொடைகள் கேட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றால் எங்களை நரகத்தில் இருந்து காப்பாற்ற சொன்னீர்களா? உங்களோடு வாழ்ந்த மக்களுக்கு நினைவுறுத்தினீர்களா? ஒவ்வொரு வருடமும் நோன்பு நோட்டு அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுக்கு போய் நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்று விளக்கினீர்களா? அல்லாஹ்வே சொன்னோம் யா அல்லாஹ், சொன்னோம் யா அல்லாஹ். எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நாங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் என்றும், அரங்கு நிகழ்ச்சிகள் என்றும், ஜுமாவுடைய மேடை என்றும், பள்ளிவாயல் என்றும், பொதுக்கூட்டங்கள் என்றும் சொன்னோம் யா அல்லாஹ். அப்படியா? அவர்கள் சொன்னார்களா? அடுத்து உங்களிடத்திலே கேள்வி, சொன்னார்களா? கேட்டீர்களா? வந்தார்களா? வகாலு 67வது அத்தியாயம் 10வது வசனம், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா அஸ்ஹாபி ஸயீர். அல்லாஹ்வே சொன்னார்கள், வந்தார்கள், நாங்கள் சிந்திக்காமல் போனோமே, நாங்கள் விளங்காமல் போனோமே, நாங்கள் பொடும்போக்காக நினைத்தோமே, எல்லாம் ஏதோ ஜேகிச்சுக்காரர்கள் கூட்டத்தை போட்டு ஏதோ அவர்கள் பொழுதுபோக்குக்காக வேண்டி பேசுகிறார்கள் என்றெல்லாம் நினைத்தோமே என்கிற நிலை நம்மில் யாருக்கும் வரக்கூடாது அன்பானவர்களே. அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 22வது அத்தியாயத்தின் 78வது வசனத்தினுடைய இறுதி பகுதியில் அல்லாஹ் சொல்கிறான், வஅத்தஸிமு, நீங்கள் பற்றி பிடியுங்கள், பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி பிடியுங்கள். வஅத்தஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி பிடியுங்கள். ஹுவ மௌலாக்கும், ஹுவ மௌலாக்கும், அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன். ஃபநிஅமல் மௌலா
வ நிஅமன் நஸீர், அவன்தான் மிகச்சிறந்த பாதுகாவலன், அவன்தான் மிகச்சிறந்த உதவியாளன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வினுடைய அரவணைப்பும் நம் மீது என்றென்றும் இருக்க வேண்டுமானால் அவனை பயந்து நடக்கின்ற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தை கடந்த காலங்களில் இந்த ரமதானுடைய மாதத்தை எப்படியெல்லாம் நாம் வீணடித்தோமோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இந்த 2010 இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் சரியாக இருந்து அந்த ரமதானுடைய மாதத்தை அடைகிற வாய்ப்பை அல்லாஹ் நம்மில் எத்தனை பேருக்கு தருகிறான் என்று தெரியாது. அப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தால் இந்த வருடத்தோடு நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் வர வேண்டும். எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரி வாழ்ந்து விடக்கூடாது. திடீரென வரும். இன்றைக்கெல்லாம் சமீபத்தில் கேள்விப்பட நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கிறார்கள் நண்பர்கள், திடீரென பார்த்தா செய்தி வருகிறது அவர் இறந்து போய்விட்டார். உண்டுமா இல்லையா? எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது, எங்கும் ஓடி ஒளிய முடியாது. அல்லாஹ்வுடைய திட்டமிட்ட வாழ்க்கையின் அடிப்படையில் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்குரிய நேரம் இது தெரியாது, உங்களுக்குரிய நேரம் அது உங்களுக்கே தெரியாது. கிடைக்கிற வாய்ப்பை அநியாயம் செய்யவோ அக்கிரமங்கள் புரியவோ இபாதத்துகளை சடங்காக சம்பிரதாயமாக ஆக்கவோ அல்லாமல் அல்லாஹுவை பயந்து நடப்பதற்கு நமக்கு அல்லாஹ் தந்த அந்த வாய்ப்பையும் அவகாசத்தையும் பயன்படுத்துகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இல்லாமல் அல்லாஹு தாலா அவன் நாம் செய்கிற இபாதத்துகளின் கூலியை நிறைவாக மறுமை நாளிலே தந்து இந்த வருட ரமலானுடைய மாதத்தை பூரணமாக நாம் எல்லாம் சந்தித்து ஆரோக்கியத்தோடு இரவு பகலாக இபாதத்துகளை செய்து அந்த இபாதத்துகளின் கூலியை நிறைவாக அல்லாஹ் மறுமை நாளிலே தந்து நோன்பு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டதோ அந்த கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து இந்த ரமலானுடைய நோன்பை நோற்று மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.